ஹாய் மக்களே, டைம் மிஷின் இந்த வார்த்தையை கேட்டோன்னே ஃபாரின் மூவிஸ்லாம் இந்த டைம் மிஷினை வச்சு டைமை ட்ராவல் பண்ணி நம்ம வந்து முன்னாடியும் போகலாம் பின்னாடியும் போகலாம் அந்த மாதிரி கான்செப்டில் படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஈவன் ரீசெண்ட் டேஸில் தமிழ் மூவிஸ்லேயுமே டைம் மிஷினை வச்சு நிறைய படம் எடுத்திருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக விசாலோட படம் கூட வந்துருந்துச்சு. இதை உண்மை நம்பி ஒரு கோஷ்டி, அதாவது ஒரு கும்பல், நம்ம மக்களோட அறியாமையை பாருங்கள். யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் இஸ்ரேல்லேருந்து இது வந்து இம்போர்ட் பண்ண ஒரு மிஷின். இந்த மிஷினை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் 50 வயசில் இருக்கீங்கன்னா 25 வயசாக அவங்கள மாற்ற முடியும் அப்படின்னு அவங்கள நம்ப வச்சு ஒரு 20 பேர்கிட்ட வந்து பணம் மோசடி பண்ணியிருக்காங்க. ஒரு 10 சிட்டிங்க்கு 6000 ரூபாவும், இதே மாதிரி 3 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கூப்பன் வவுச்சர் வாங்கிக்கிட்டீங்கன்னா 90,000ன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்போம் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தில் ஒருத்தவங்க ஏமாந்தவங்க ரேணுகா சிங். இவங்க வந்து 10.25 லட்சம் வந்து ஏமாந்துருக்காங்க. அதனால் அவங்க புகார் பண்ண ஸோ போலீஸ் விசாரிக்கும் போது இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வருது. இந்த டைம் மிஷினுக்கு பேர் ரிவைவல் வேர்ல்டா. ஸோ இந்த மிஷினை வச்சு தான் இவ்வளோ பேரை 35 கோடி மோசடி பண்ணியிருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்க 2 பேரும் போலீஸ் தேடிட்டு இருக்கு. அவங்க ஏமாத்துக்கிட்டு தாங்க இருப்பாங்க. எனக்கு என்னன்னா, மக்கள் எவ்வளோ அறியாமையில் இருக்காங்க. இதெல்லாம் நம்புகிறாங்க. எது படம் எது ரியல் லைஃபுங்கிறதே தெரியாமல் இருக்காங்க. இப்போல்லாம் எல்லாருமே படிக்கிறாங்க. ஸோ நம்ம படித்தும் இந்த மாதிரி அறியாமையில் இருக்கனால நம்மளோட படித்த படிப்பு எங்கே போகுதுன்னே எனக்கு தெரியல. இது ஒரு அவல நிலைன்னு நான் சொல்லுவேன். எனக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி நிறையா மூட நம்பிக்கையில் மக்கள் இன்னும் மூழ்கி தான் இருக்காங்க. இதுலேருந்து வெளியில் வரணும். ஸோ கல்வியை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த டைம் மிஷினை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொஞ்சம் கேளுங்களேன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.